டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம வாயு தொல்லையால் ஏற்படக்கூடிய உபத்திரவங்களை பற்றியும் மேலும் அவற்றுக்கான சில ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகளை பற்றி அறியலாம். இன்றைய காலகட்டத்தில் சமச்சீரற்ற உணவு பழக்க வழக்கங்களால் அதிக அளவில் ஹோட்டல்ஸில் உணவு சாப்பிட்ற பழக்க வழக்கங்களாலும் வாயு தொந்தரவு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்படுகிறது. அதுவும் முன்னெல்லாம் இந்த வாயு தொந்தரவுனா ஒரு 50 வயதுக்கு மேலே அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ சின்ன குழந்தைங்களே எனக்கு வயிறு உப்பசமாக இருக்குது, வயிற்று வலியாக இருக்குது, என்ன காரணம்னு சொல்ல முடியாத அளவு அவங்களுக்கு அவஸ்தைப்படுறாங்க, பசி எடுக்காமல் இருக்கிறது. இந்த வாயு தொல்லைன்னு பார்க்கும்போது ஜென்ரலாக வாத தோஷத்தின் சீற்றத்தினாலும் பித்த தோஷத்தின் சீற்றத்தினாலும் தான் ஏற்படுகிறது உடலில். இது ஒரு தொந்தரவும் சின்ன தொந்தரவுன்னு நினைக்கிறோம். பட் அதனால் நாள் முழுவதும் அவஸ்தைக்குள்ளாகிறாங்க நிறைய பேர். அதாவது சின்ன ஒரு புரோட்டீன் எடுத்துக்கணும் நம்ம சொல்கிறோம், ஆனால் பருப்பு வெரைட்டிஸோ இல்லை கொண்டக்கடலை இந்த மாதிரி தோரம் பருப்பு, பாசி பருப்பு, எந்த ஒரு பருப்பு புரோட்டீன் ஐட்டம்ஸ் எடுத்தோம்னாலும் ஜீரணம் ஆக மாட்டேங்குது, வயிறு உப்பசமாக இருக்குது. உடலுக்கு நல்லதுனாலும் ப்ரோட்டீன்ஸு பட் என் வயிற்றுக்கு ஒத்துக்கிறதில்ல, அதனால் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுற சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி தொந்தரவு உள்ளவர்களுக்கு கூட ஆயுர்வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கொண்டக்கடலை வேக வைத்த தண்ணீரில் மோரை கலந்து பருகுவதன் மூலம் வாயு தொல்லையிலிருந்து விடுபடலான்னு சொல்கிறாங்க. அதனால் கொண்டைக்கடலை வேக வைத்த தண்ணீரில் மோரை கலந்து குடிப்பதன் மூலமாகவும் வாயு தொல்லையிலிருந்து விடுபடலாம். மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமருந்து இருக்குது, ஜீரகாதி தண்ணீர்னு சொல்லலாம், ஜீரக தண்ணீர்னு சொல்லலாம். இது ஜென்ரலாகவே சவுத் ஆஃப் தமிழ்நாடுலாம் ஜென்ரலாக ரொட்டீனாக நீங்கள் கேரளாலாம் போனீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு மஞ்சள் இல்லாட்டி ஒரு சிவப்பு கலந்த கலரில் தான் தண்ணியே ப்ரொவைட் பண்ணுவாங்க. டெய்லி ரொட்டீனாகவே எடுத்துப்பாங்க. நம்ம அந்த பழக்கம் நம்மளுடைய பழகி கொண்டேமானால் நம்மளுக்கு இந்த வாயு தொல்லை உபத்திரம் ஏற்படாது. அது எப்படி தயாரிக்கலாம்னா, ஜீரக தண்ணீர் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு ஜீரகத்தை எடுத்து வெறும் வாணலியில் வறுத்துட்டு, ரொம்ப அதிகமாக வறுக்கணும் இல்லை, ஓரளவு மீடியமாக வறுத்துட்டு 2 லிட்டர் தண்ணியில் கொதிக்க விட்டு ஆறிய பிறகு இல்லாட்டி வெதுவெதுப்பான இந்த ஜீரக தண்ணியை வடிகட்டி நாள் முழுவதும் சிறுக சிறுக பருகலாம். இல்லாட்டி காலை மாலை 2 வேளை இல்லாட்டி 3 வேளையும் கூட ஒரு 25 ml 50 ml வரலையும் எடுக்கலாம். சிறுக சிறுக நீங்கள் 25 ml வரலையும் தொந்தரவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஜீரக தண்ணியை அதாவது ஒரு கைப்பிடி ஜீரகம் வெறுமனே வறுத்துட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி பருகிறதுனாலையும் நம்மளுக்கு வாயு தொல்லையிலிருந்து விடுபடலாம். அதே மாதிரி நாள்பட்ட வாயு தொல்லை இருக்குது, எனக்கு முதுகில் பிடிக்குது, வாயு கை வச்சாவே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு குல்மம்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதத்தில். இதுக்கு இந்த நாள்பட்ட வாயு தொல்லைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, தசமுல அரிஷ்டம்ட்டு ஒரு மருந்து இருக்குது, ஆயுர்வேத மருந்து இருக்குது, டானிக் பேஸில் இருக்கும். இந்த தசமுல அரிஷ்டத்தை நம்ம 15 ml வீதம் காலை மாலை 2 வேளை உணவிற்கு பிறகு வெதுவெதுப்பான 15 ml தண்ணியோட கலந்து குடிக்கிறதுனால நம்மளுக்கு இந்த வாயு தொல்லை நாள்பட்டு இருக்கிற வாயு தொல்லையிலிருந்து விடுபடலாம். அதை முற்றிலுமாக அவாய்ட் பண்ணோம்னா நம்ம தொந்தரவு இருக்கும் போது மட்டும் குடிச்சிட்டு விடாமல் தொடர்ச்சியாக ஒரு 30-40 நாட்கள் நம்ம குடிக்கிறதுனால, இந்த தசமுல அரிஷ்டம் என்ற ஆயுர்வேத மருந்தை குடிக்கிறதுனால நம்மளுக்கு வாயு தொல்லை மீண்டும் மீண்டும் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். மேலும் நம்ம வாயு தொல்லை ஏற்பட்டதற்கான காரணங்களை தவிர்க்க வேண்டும். நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சரும், அதுக்கப்புறமா அதிக செரிமானமாகாத உணவுகளை அடிக்கடி எடுக்கிறது, அப்புறம் நம்ம குடலுக்கு தகுந்த மாதிரி, அதாவது மிருதுவான குடலா இல்லை மீடியம்ஸ் குடலான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும். கிடைச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம அஜீரண கோளாறும் ஜீரண சக்தி குறைவும் ஏற்படுத்தி கொண்டு இந்த வாயு தொல்லையை குணப்படுத்தோம்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆகவே நேயர்களே, வாயு தொல்லையிலிருந்து விடுபட சீரான உணவு பழக்க வழக்கங்களை செயல்முறையில் கொண்டு வரும். அப்புறம் உடல் உழைப்பு, கொஞ்சமாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். அப்படி இருக்கும் போதும் நம்மளுக்கு வாயு தொல்லைகள் ஏற்படாது. இன்றைய பதிவில் ஜீரக தண்ணியை வச்சியும் தசமுல அரிஷ்டத்தை வச்சும் வாயு தொல்லையிலிருந்து எப்படி விடுபடலான்றதை பார்த்தோம். நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.